100க்கும் மேற்பட்ட ஆடுகள் ரயிலில் அடிபட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் நல்லி கிராமத்தைச் சேர்ந்த கண்ணன், செல்லையா, மூக்கையன், மாரியப்பன் உள்ளிட்ட 6 பேருக்கு சொந்தமான 600க்கும் மேற்பட்ட ஆடுகள் நல்லி முதலாம் ரயில்வே கேட்டை கடக்க முயன்றுள்ளன. அப்போது எதிர்பாராத விதமாக 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் அவ்வழியே வந்த நாகர்கோவில் சென்னை சிறப்பு ரயிலில் அடிபட்டு உயிரிழந்தன. ரயில்வே கேட் மூடப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் இந்த சம்பவம் குறித்து ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உயிரிழந்த ஆடுகளில் மொத்த மதிப்பு 7 லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. நான் பேட்டன் ஆட்டை பறிக்கணும் சார். கேட் திறந்து நடந்தது சார். நான் பறித்தோடும் பாரியாட்டு உள்ள நிற்கவும் கேட் அடைச்சிட்டாங்க சார். பாரியாட்டு அடைச்சிருச்சு சார் வண்டி. ஐயா கொஞ்சம் திறந்து நான் பறித்து போடுங்க சார், பறித்து போடுன்னு சொன்னோம். அவன் டவுக்கு மூடிட்டேன் சார், ஆட்டை போகிறேன் சார். பாரியாட்டு அங்கிட்டே இருக்குது சார். அது முக்கால் சாட்டை அடிச்சு கொடுக்கல சார். நாங்கள் 105 ஆட்டை எண்ணிக்கை பார்த்தோம் சார், கிடக்கு சார். ரயில்வே ஊழியர்களின் அலட்சியம் காரணமாகவே ஆடுகள் உயிரிழந்ததாக புகார் எழுந்துள்ளது. எதுவாக இருப்பினும் 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்த சம்பவம் நல்லி கிராமத்தினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.